பிரைஸ் த லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆம், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்கிற மைய வார்த்தை இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர் சவுந்தரராஜ் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது இதை நீங்கள் உரிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை. நிச்சயமாக இந்த வார்த்தைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நாம் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உழைக்கிற அநேகருடைய வாயிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் உழைக்கிறேன், என் குடும்பத்தை பார்க்குறேன், நான் உழைக்கிறேன், என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியுது அப்படின்னு ஒரு தாந்தோன்றித்தனமாக, உண்மையாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த உழைப்பை கொடுக்கிறது கர்த்தர், உழைப்பிற்கான ஊதியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த ஊதியத்தை வைத்து நீங்கள் ஆசீர்வாதமாக வாழும்படி செய்கிறவர் கர்த்தர். இவையெல்லாம் மனுஷன் என்ன பண்ணுறான், மறந்துடுறான். என்னுடைய சுயம், என்னுடைய உழைப்பு, நான் சம்பாதித்தது. அப்படிதான் வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், நான் கட்டின மகா பெரிய பாபிலோனேன்னு சொன்னான். பெருமையினால, அகந்தையினால அவனுடைய வாழ்க்கையில் வந்த காரியம் பார்த்தீங்கன்னா ஒரே அடிதான் தேவன். அவன் என்னென்னலாம் அவன் சிந்தையில் பெருமையாக என்ன கொண்டானோ அது எல்லாமே தலைகளாக மாறி அவன் புல்லு திங்க போயிட்டான். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை என்பது இருக்கவே கூடாது. எல்லாம் நமக்கு தேவன் கொடுத்தது, எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்தது என்று யாரெல்லாம் அப்படி எண்ணுகிறார்களோ அவருடைய வாழ்வில் இன்னும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் அவர்கள் அடைவார்கள். அப்போ நான் உழைக்காமல் எப்படி வருது, அப்போ நான் இந்த காரியத்தை செயல்படுத்தாமல் எப்படி வருது? நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் உங்களுக்கு ஜீவனையும் உங்கள் சரீரத்தில் பலனையும் உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். முதலாவது அவரை தான் நாம் மேன்மைப்படுத்தணும், அவரை தான் நாம் மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வழிபடுகிறதுனால அவர் சொல்கிறாரு, நான் உன் வேலை, நீ கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன், வானத்திலிருந்து நான் உனக்கு நல்ல பொக்கிஷங்களை கொடுப்பேன், உன் வாழ்க்கையில் நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுக்கிறவனாக இருப்ப அப்படின்னு சொல்லி தேவன் அவருடைய வார்த்தையை தம்முடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுயத்தினால ஒன்றும் இல்லைங்க, தேவனுடைய பலத்தினால தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறதே. அவர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கலன்னு வைங்க, நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே பூஜ்ஜியம். அதை புரிஞ்சு நாம் என்ன பண்ணோம், அவருடைய வழிகளில் நாம் நடக்கணும். இன்னைக்கு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருந்து அவர் உன்னை ஆசீர்வதிச்சு வானத்தின் பொக்கிஷங்களை உனக்கு அவர் என்ன பண்ணுறாராம், தருகிறாராம். அப்போ தேவன் அப்படிப்பட்ட ஈவுகளை நமக்கு கொடுக்கிற பொழுது அதை நாம் சுதந்திரிக்கிறதற்கு எவ்வளவு பாத்திரவான்களாக நாம் காணப்பட வேணும். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே வந்து பலிக்கும். இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு கடன் இருக்காது. நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பலனையும் அதனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். எப்படி? உங்கள் மூலியமாகவே. நீங்கள் செய்கிற சின்ன பிஸ்னஸோ, பெரிய காரியமோ, பெரிய பிஸ்னஸோ, அதில் தேவன் பல மடங்கு அவர் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து அவர் அற்புதமாக நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கை, ஐயோ இவ்வளவு நான் கடன் பட்டு இருக்கிறேனே, எப்படி அடைக்க முடியும், எப்படி கிடைக்கும், யார்கிட்ட கேட்கறது இல்லை. தேவனை நோக்கி நீ காத்திரு, நிச்சயம் அவர் உன் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். பிரயாசப்படுகிறவன் முந்தி தன் பலனை அடைவான் என்று வேதம் சொல்லுது. அதனால நாம பிரயாசப்படுகிறோம், அதனுடைய பலனை 1000 மடங்கு நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நாளில் உம்முடைய வார்த்தையின் மூலியமா எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, பொக்கிஷ சாலைகளிலிருந்து எங்களுக்கு நல்ல ஈவுகளையும் நல்ல ஆசீர்வாத நன்மைகளையும் நீங்க தருகிற தெய்வம், தந்திருக்கிற தெய்வம். அதை கிளைம் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே நீ செய்து விட்டதற்காய் நன்றி. இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.